அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டெட் தேர்விற்கு உளவியல் பகுதியை தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்கனவே முதல் பதிவுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல, அதாவது டெட் 2ல growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சைல்டு அப்படின்றதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டாபிக்ல வந்து வளர்ச்சி மற்றும் டெவலப்மெண்ட் இதனுடைய மீனிங் அண்ட் கான்செப்டை பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை பத்தி பார்த்தோம். அதாவது growthனா என்ன, வளர்ச்சினா என்ன அப்படின்றத, அதாவது வளர்தல் வளர்ச்சி இந்த ரெண்டுக்குள்ள அந்த ஒப்பீடை பத்தி பார்த்தோம். ஸோ இந்த அமர்வுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, இது தவிர அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இம்பாக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆஃப் தி சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்றத ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்த்தோம் கடந்த அமர்வு. நேச்சர் அப்படின்றது இயற்கை, நர்ச்சர் அப்படின்றது நம்ம வந்து குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், அதாவது அது வந்து சூழல் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ இது எப்படி வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கும்போது, ப்ரீவியஸ்ல பார்த்தோன்னா என்னோட யூடியூப்ல வந்து இதை பற்றியான சில ஆய்வுகள், அதாவது சூழல் தான் மிக முக்கியம், அதே மாதிரிக்க வந்து மரபு தான் முக்கியம் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஆய்வுகளை, பல்வேறு ஆய்வுகளை பற்றியான தொடர்புடைய தகவல்களை நான் என்ன பதிவு செய்திருக்கேன். அதை ரெஃபர் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான சில தகவல்களை நம்ம தெரிஞ்சு கொள்ள போறோம், சில ஆதென்டிக் மெட்டீரியல்ல இருந்து. முதல்ல என்ன அப்படின்னா, சைல்டுஹுட் டெவலப்மெண்ட் அப்படின்றது ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய தாயினுடைய கருவறையில் இருக்கிற வரைக்கும் குழந்தைக்கு வந்து அதிகமா டாமினேட் பண்றது அப்படின்னு பார்க்கணும். அதிகமா டாமினேஷன்ன்றது மரபு. அங்கவே சூழ்நிலை தாக்கம் இருக்கும். அதை வந்து தாய் எந்த உணர்வுல இருக்காங்க, தாய் எந்த விதமான உணர்வை எடுக்கிறாங்க, அதுதான் பிளசண்டா மூலமா குழந்தைக்கு போகும் அப்படின்றனால அவங்களுடைய அந்த புறத்தே வரக்கூடிய விஷயங்களுமே குழந்தைகளுடைய வளர்ச்சியில அப்பவே தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆனா குழந்தை முழுமையா பிறந்ததுக்கு பின்னாடி அதனுடைய முழுமையான அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய முன்னேற்றம் எல்லாமே எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தை எந்த சூழல்ல எப்படி வசதி வாய்ப்புகள் அதுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான். அதுதான் வந்து நர்ச்சர்ன்னு சொல்றோம். ஸோ நேச்சர் பிளஸ் நர்ச்சர் இந்த ரெண்டும் சேர்ந்தது அப்படின்றதான் குழந்தையினுடைய வளர்தல் மற்றும் முன்னேற்றம் ரெண்டுமே சார்ந்தது தான் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வரும். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு தலைப்பு வந்து இம்பாக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆஃப் தி சைல்டு. குழந்தையினுடைய வளர்ச்சியில இந்த இயற்கை மற்றும் சூழல் ரெண்டும் எப்படி வந்து இம்பாக்ட் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல அதாவது வளர்ச்சி சார் மாற்றமானது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்றாகும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னா வளர்தல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல முதிர்ச்சி அடைஞ்ச உடனே நின்றும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே இது வந்து இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெறக்கூடியது அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பர்த் டு டெத் வரைக்கும் கூட அது கண்டினியூவா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அதாவது இந்த செயல்முறையானது எது அப்படின்றது இந்த முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல்முறையானது வாழ்நாள் முழுவதும் வந்து நன்மையும் தீமை ரெண்டையுமே கொண்டதாகத்தான் இது. ஏன்னா வளர்ச்சி வருகின்ற பொழுது சில அது நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கும், சில இது தீமை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அதாவது கடந்த காலங்கள்ல, அதாவது குழந்தையினுடைய வளர்ச்சியில பார்த்தோம்னா மரபு சூழல் இந்த ரெண்டு தான், நேச்சர் நர்ச்சர்னு சொல்றோம்ல, ஆகியோருடைய தாக்கத்தை பற்றி விவாதங்கள் நடைபெற்ற போதிலும், ஆனா இன்னும் அது இருந்துகிட்டு இருக்கு. எது டாமினன்ட் அப்படின்றது. ஆனா அன்றைய தினம் அறிவு வளர்ச்சி இல்லாத காலகட்டமா இருந்தாலும் கூட அன்றைய ஆய்வாளர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் சரியானது அப்படின்றத இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அப்ப இன்றைய சூழல்ல குழந்தைகளுடைய வளர்ச்சி அப்படின்றது பார்க்கும்போது ரெண்டுமே முக்கியம் தான். மரமும் வேணும், சூழலும் வேணும். ஒரு செடியை வளர்க்கறதுக்கு வந்து நல்ல விதையினுடைய கெப்பாசிட்டி இருக்கு. பட் ஆனா அந்த விதையினுடைய வளரக்கூடிய இடம், அதுக்கான சூழல் இல்ல, அதுக்கான தண்ணீர் இல்ல, அதுக்கான சூரிய ஒளி இல்ல அப்படின்னா அது சரியா வளராது. அப்ப இந்த 2 காரணமே முக்கியம் அப்படின்றது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் உலகத்துல எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதான். அப்ப அதாவது வந்து ஒரு ஜெனட்டிக் வந்து இம்பாக்ட் இருந்தாலும் கூட சூழல் வந்து அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்கு இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம என்ன அதுக்கான அந்த ஊட்டம் கொடுக்குறோமோ அந்த ஊட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அது உருவாகும் அப்படின்றதான். அப்ப இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ரொம்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல முக்கியமானது. அதாவது இன்டர் ஆக்ஷனிஸ்ட் அப்ரோச் சொல்லுவாங்க. இன்டர் ஆக்ஷனிஸ்ட்னா 2க்கு இடையில தொடர்பு. அதாவது சூழல் ஆகியவற்றினுடைய தாக்கம் குழந்தையுடைய வளர்ச்சியில் அதிகம் செலுத்துவதை தான் இடைவினை புரிதல் அணுகுமுறை என்று சொல்கிறோம். அதாவது மரபு மற்றும் சூழல் இது 2னுடைய தாக்கமும் குழந்தைகளுடைய வளர்ச்சியில அதிகமாக அந்த ஆதிக்கம் செலுத்துவதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடைவினை புரிதல் அப்படின்னு சொல்றாங்க. இடைவினை அப்படின்றது இன்டர் ஆக்ஷனிஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எது அப்படின்றது கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இப்ப மரபு சூழல் இதை பத்தி பார்க்கும்போது மரபு வந்து நேச்சர்ன்னு சொல்றாங்க. சூழ்நிலை அப்படின்றது நர்ச்சர் ஆகிய இரண்டுமே உளவியல் சார்ந்த சொற்கள். ரெண்டுமே வந்து உளவியல பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அதாவது இந்த நர்ச்சருக்கு இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைனிங் ஆர் கண்டிஷன் கூட சொல்ல முடியும். மனிதனுடைய அதாவது உளவியல் சார் வளர்ச்சியானது நடத்தை மாற்றம், அதாவது பிஹேவியர். நம்ம வந்து சைக்காலஜி அப்படின்றது என்ன சொல்றோம் அப்படின்னா பிஹேவியர் நடத்தை மாற்றம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம்.
ஸோ நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ், ஆளுமை போன்ற அதிக அளவு விளைவுகளை மரபு சூழல் காரணிகள் எவ்வாறு ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம இந்த பாடத்துல புரிஞ்சுக்கிற போறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு குழந்தையினுடைய அதனுடைய நடத்தை எப்படி இருக்கு, அதனுடைய நுண்ணறிவு, அதனுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கு, அதனுடைய ஆளுமை, பெர்சனாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இதனுடைய இது மட்டும் இல்ல, இன்னும் உளவியல் சார் நடத்தைகள் இருக்கக்கூடிய காரணிகள் இருக்கு பத்தியா, எல்லா காரணிகள்லயுமே வந்து இந்த மரபு சூழல் அப்படின்ற ரெண்டுமே சார்ந்துதான் அந்த செயலை கொடுக்குது அப்படின்றதான். அப்ப மரபு சூழல் ஆகியவற்றை பற்றி விவாதிக்கும் போது மரபு என்பது தனி மனிதனுடைய பிறவிசார் குணம் அப்படின்றது. மரபு என்பது அது வந்து ஜெனட்டிக்கலா வரக்கூடிய ஒரு விஷயம். பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு அது பிறவி குணம்டான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அது மூதாதையர்கள்ட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு. சூழ்நிலை என்பது அவருடைய சுய அனுபவங்களை குறிப்பிடுகின்றது. அப்போ வந்து பிறந்ததுக்கு பின்னாடி அவன் பெறக்கூடிய அனுபவங்கள், அவனுடைய சுற்றுச்சூழல், அவன் இருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்து அவனுக்கு வளர்கின்ற கருத்துக்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னதான் அவனுடைய அனுபவங்கள், சுய அனுபவம். அதெல்லாம் சூழ்நிலை சார்பா வரும். அப்ப இந்த இடத்துல 2மே குழந்தையினுடைய காரணியில அது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதா இத பத்தியான கொஸ்டினோ, வினாக்களோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஆராய்ச்சிக்குரியது தேவை கிடையாது. சார் இப்ப வந்து ஜான் லாக் அப்படின்ற ஒரு 1932 1704ல கிட்டத்தட்ட பாருங்க எந்த நூற்றாண்டுல வரோம்னு பாருங்க. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டினுடைய அந்த தொடக்கம் அந்த ம் அதாவது அந்த நிலையில தான் இந்த ஜான் லாக் அப்படின்ற ஒரு கருத்துப்படி குழந்தை ஒவ்வொன்றும் வெற்று எழுது பலகை அல்ல. இது வந்து ஒரு வெற்று எழுது பலகை அல்ல. அப்ப வெற்று எழுது பலகை அல்ல என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜான் லாக் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். இதன் அடிப்படையில் பார்த்தால் குழந்தைகளுடைய பண்பு நலன்கள் அவர்களுடைய அனுமானத்தினுடைய அடிப்படையிலே வடிவமைக்கப்படுகிறது. அப்ப குழந்தைகளுடைய பண்பு நலன்கள் அப்படின்ற அந்த அட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, சைக்காலஜிக்கல் பிஹேவியர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பண்பு அது வந்து அனுமானத்தினுடைய அடிப்படையிலே வடிவமைக்கப்படுகின்றன. பட் லாக் அவர்களுடைய கருத்துப்படி வந்து பெற்றோர்கள் தான் சிறந்த ஆசிரியர்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளை கனிவாக கற்றுக் கொடுத்தல் மூலம், நல்ல எடுத்துக்காட்டு மூலமும், நல்ல நடத்தைகளை பின்பற்றும் போதும் வெகுமதி அளித்து தங்கள் விருப்பப்படி உருவாக்குகிறார்கள். அப்ப குழந்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதாவது வந்து அந்த தாய் தந்தையருடைய பிஹேவியரை பொறுத்து தான் வரும். "தாயைப் போல் பிள்ளை, நூலைப் போல் சேலை" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எப்படி அந்த குழந்தைகள அவங்களுக்கு அது சார்பான நல்ல நடத்தை சார்பான அவங்கள ஊக்கப்படுத்துறோம், அவங்கள மோட்டிவேட் பண்றோம். அத பொறுத்து தான் அந்த குழந்தை வந்து அந்த இத அ பின்பற்றும் அப்படின்ட்டுதான். அப்புறம் லாக் என்பவருடைய கூற்றுப்படி வெற்றி எருது பலகையாக உள்ள குழந்தை மரபு மற்றும் சூழல் ஆகிய 2 ஆகியவற்றின் வெற்றியாளராக வடிவமைக்கப்படுகிறது. அப்ப லாக் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா, வெற்றி எழுது பலகையாக உள்ள குழந்தைகளை மரபு மற்றும் சூழல் இந்த 2யுமே வந்து அவர்களை வெற்றியாளராக வடிவமைக்கிறது அப்படின்றத லாக் சொல்றாரு. ஜான் லாக். அடுத்து ஜூன் சோக்ஸ் ரூசோ அப்படின்றவர் வந்து 1712, 1778 அதாவது 17ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து அவர்கள் வந்து குழந்தைகளை பற்றி புதிய கருத்தினை அறிமுகப்படுத்துறார். என்ன அப்படின்னா, ரூசோ அவர்களுடைய கருத்துப்படி, முதிர்ச்சி பெற்றவர்களுடைய அறிவுரைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு குழந்தை ஒன்றும் வெற்று பலகையும் அல்ல. அது வெற்று பாத்திரமும் அல்ல. அதாவது முதிர்ச்சி அடைந்தவங்க சொல்லக்கூடிய அதே விஷயத்த அந்த குழந்தை ஏத்துக்கணும் அப்படின்றது, அது வந்து சும்மா வந்து ஒரு வெற்று பலகை அல்ல அப்படின்னு இவர் 2 வார்த்தை சொல்றார். வெற்று பலகையும் அல்ல, வெற்று பாத்திரமும் அல்ல அப்படின்னு. அவர்கள் புனிதர்கள். நல்லது எது, கெட்டது என்பதை அறிந்து நலமுடனும் சீருடனும் வளர்வதற்கான ஆற்றலை இயற்கை அவர்களுக்கு கொடுத்துள்ளது. அப்ப இயற்கையா உங்களுக்கு கொடுத்திருக்கு எது நல்லது, எது கெட்டது அப்படின்றது. அப்ப குழந்தை மைய தத்துவம் அறிவுறுத்தல் என்னவெனில், குழந்தைகள் பல்வேறு நிலைகளான குழவி பருவம், குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம், வளரிடம் பருவம் இந்த மாதிரி ஆகியவைல வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகளுடைய பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்பவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஒவ்வொரு பருவத்துக்கும் அது வயது முதிர்ந்தவர்கள் அந்த அந்த பருவத்துக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்ற இதுதான் வந்து இந்த அதாவது குழந்தைகள் மைய கல்வின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி குழந்தைகள் மைய தத்துவம் அப்படின்றது அதைத்தான் வலியுறுத்துது. அப்ப ரூசோவினுடைய தத்துவப்படியானது படிநிலைகள் ஸ்டேஜஸ்ன்னு சொல்றோம்ல, அதாவது முதிர்ச்சின்னு சொல்றோம். குழந்தைகளுடைய வளர்ச்சி நிலை மற்றும் முதிர்ச்சி ஆகிய இரண்டும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்றது. முதிர்ச்சி என்பது மரபுகளால் நிர்ணயிக்கப்பட்ட இயற்கையாக வளரக்கூடிய வளர்ச்சி குறிக்கிறார். அப்ப முதிர்ச்சின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வளர்ச்சி, முதிர்ச்சி, முன்னேற்றம் சொன்னேன் பார்த்தீங்களா? இங்க முதிர்ச்சி என்பது என்னது? மரபுகளால் நிர்ணயிக்கப்பட்ட இயற்கையாக வளரக்கூடிய வளர்ச்சி. ஏற்கனவே அது ஜெனடிக்கலா இருக்கிறது. அந்த ஜெனடிக்கலா இருக்கிறது தான் வளர்ச்சி வருது அப்படின்றத அவர் சொல்றாரு. அதுக்கு தான் நம்ம வந்து சரியான சூழ்நிலை குடுக்கும்போது தான் அது வளரும் அப்படின்றது. அப்ப ரூசோவினுடைய பார்வைப்படி குழந்தைகள் தங்களது தலைவிதியை தாங்களே நிர்ணயித்துக் கொள்கிறார்கள். அப்ப இவரு மெயினா என்ன சொல்றாரு? அது நேச்சர் அவருக்கு இயற்கை நேச்சர் தான் அப்படின்றத சொல்றாரு. குழந்தைகளுடைய வளர்ச்சியானது தொடர்ச்சியற்றது. அதாவது குழந்தைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குமா? தொடர்ச்சியற்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டு, விட்டு அந்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கன்டினியூட்டியா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. கன்டினியூட்டி மீன்ஸ் என்ன? திடீர்னு குரோத் ஆகும், திடீர்னு ஸ்டாப் ஆகும், வளரும் அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ச்சியற்றதாக இருக்கும். வரிசைக்கிரமமான இயற்கை அப்படின்னு. ஒரு உறுப்பு வளர்ந்த பிறகுதான் இன்னொரு உறுப்பு வளர்ச்சி வரும் அப்படின்றது. அது வரிசைக்கிரமம் அப்படின்றது. சோ இது இயற்கை கொடுத்த பாதையில தான் இது நடக்குது அப்படின்றத ரூசோ வந்து சொல்றாரு. ஏன்னா இயற்கை வந்து ரூசோ என்பது வந்து அவர் வந்து ஒரு இயற்கைவாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது நேச்சர் அப்படின்றத தான் ரொம்ப டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மரபியலினுடைய குறைபாடுகள் ஜெனடிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? தாய் தந்தையர் மூலமா வரக்கூடிய சில ஜெனடிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கு.
இப்ப வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அதாவது 7,000க்கு மேற்பட்ட மரபியல் குறைபாடு உள்ளதாக அறியப்பட்டிருக்கு. மரபியல் குறைபாடுனால ஜீன்ல இருக்கக்கூடிய அந்த குறைபாடுனால வரக்கூடியது வந்து கிட்டத்தட்ட என்னது 7,000. நம்ம வந்து டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய டிஆக்சிரிபோனிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீன்களை தாங்கி வரக்கூடியது இருக்கு பத்தியெல்லாம் ஜீன் அப்படின்னு பாருங்க. அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் என்று சொல்றோம் பத்தியலா. இந்த இதுதான் வந்து என்னன்னா அதனால ஏற்படக்கூடிய பேரிங்ல மாற்றம் ஏற்படுறதுனால 7,000க்கு மேற்பட்ட மரபு குறைபாடு இருக்குன்னு சொல்றாங்க. பெரும்பாலான மரபியல் குறைபாடுகளை பொறுத்தளவு குழந்தைகளுடைய வளர்ச்சிசார் செயல்களை இது வந்து இந்த மாதிரிக்கான மரபு ரீதியா வரும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி அது பாதிக்கிறது. உடல்ல நோய் ஏற்படுத்துது. மன வளர்ச்சியில அவங்களுக்கு நோய்களை ஏற்படுத்துது. மனதுல நோயை ஏற்படுத்துது. அதே மாதிரி மன வளர்ச்சி குன்றுதலுக்குமே காரணமானது. சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ் வரக்கூடியதுக்கும் மிக முக்கியமானதாக, குறிப்பா மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன்ஸ் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இது காரணமா இருக்கிறது. உதாரணத்துக்காக டவுன் சிண்ட்ரோம், அதே மாதிரி பிரேசில் சிண்ட்ரோம்ஸ், அல்சீமர் டிசீசஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரபு சார்ந்தது. அப்ப அல்சீமர்லாம் என்ன சார்ந்த டவுன் சிண்ட்ரோம், அல்சீமர் டிசீஸ் அப்படின்றதுலாம் ஆட்டிசம் சொல்லுவாங்க. மன இறுக்கமான ஆட்டிசம், மரபியல் சூழல் ஆகிய காரணிகளால் ஏற்படுவதாகும் அப்படின்றது. அப்ப இதெல்லாம் இது பாருங்க, மேல டவுன் சிண்ட்ரோம், அதே மாதிரி அல்சீமர் டிசீஸ் எல்லாம் எது சார்ந்த மரபு சார்ந்த வியாதின்னு சொல்றாங்க. ஆனா மன இறுக்கமான ஆட்டிசம் சொல்றாங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு ஆட்டிசம் குழந்தைகள் நிறைய பார்க்கிறோம். இவங்க வந்து மரபியல் சூழல் 2 காரணிகளாக ஏற்படக்கூடியது அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி ஜிம் லெவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதே மாதிரி ஜிம் ஸ்பிரின்சர் அப்படின்றவர் 2 பேரும் ஒருகரு இரட்டையர்களை ஐடென்டிகல் ட்வின்ஸ் என்று அவர்களுடைய இளம் வயதிலேயே பிரித்து தனித்தனியா வளர்த்தனர். அது வளர்த்தாங்க. அதுல வந்து மின்னசோட்டா அப்படின்ற இரட்டையர் ஆய்வானது, அதாவது இரட்டையர் ஆய்வுல ஒரு மின்னசோட்டா அப்படின்ற ஒரு ஆய்வானது பார்த்தோம் அப்படின்னா, அவர் வளர்ச்சி மாற்றத்தில் மரபியல் சூழல் எந்த அளவுக்கு தொடர்பு கொண்டுள்ளது என்பதை குறிப்பதாக காட்டுகிறார். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் நீங்க படிச்சிருப்பே ஒருகரு இரட்டையர், இருகரு இரட்டையர் சொல்லுவோம். ஒருகரு இரட்டையருக்கும் இருகரு இரட்டையருக்கும் என்ன வித்தியாசம்? இந்த அடிக்கடி பிஜிடிஆர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒருகரு இரட்டையரானது தாய் தந்தையருடைய அண்டமும் விந்தும் இணைந்த பிறகு உருவாக்கக்கூடிய ஒரு சைக்கோட், ஒரு கரு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது 2ஆக பிரிந்து இருவேறு கருவாக வளரும். இந்த ஒரு கரு இரட்டையரை பொறுத்து ஒரு கருல இருந்து அது தோன்றி இருக்கனால ஒரே பாலினமாகவும் இருக்கும், ஒரே மரபு பண்பாகவும் இருக்கும். இதுதான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. சோ ஒரு கரு இரட்டையர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சேம் பாலினம், சேம் மரபு பண்பு இருக்கும். ஏன்னா ஒரே கருல இருந்து அவங்க 2ஆ பிரிஞ்சு வந்தாங்க. இதே இது வந்து இருகரு இரட்டையர் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஸ்பெம் 2 அண்டம், வெவ்வேறு வெவ்வேறு ஸ்பெம் வெவ்வேறு அண்டம் இணைஞ்சிருக்கும். அப்போது வெவ்வேறு விதமான பாலினமா இருக்கலாம். மரபு பண்புகள் வேறுபட்டு இருக்கலாம். ஒரு குழந்தை ஆணா இருக்கலாம், இன்னொரு குழந்தை பெண்ணா இருக்கலாம், 2மே ஆணா இருக்கலாம், இல்ல 2மே பெண்ணா இருக்கலாம். சேம் பாலினம் இருக்கணும் தேவையில்லை, டிஃப்ரெண்ட் பாலினமா இருக்கும். அதுதான் வந்து இருகரு இரட்டையர் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சோ அப்போ வந்து இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப மினசோட்டாவுடைய இரட்டையர் ஆய்வானது அவர்களுடைய வளர்ச்சியில மரபும் சூழல் எந்த அளவுக்கு தொடர்பு கொண்டுள்ளது என்பது இந்த ஆய்வின் மூலமாக அவங்க நிரூபிச்சிருக்காங்க அப்படின்றதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிம் லெவிஸ், ஜிம் ஸ்பிரிஞ்சர் ஆகிய இருவரும் வாழ்க்கையில் சில தகப்பான ஒற்றுமைகள் இருப்பதாகவும் மினசோட்டா ஆய்வுகள்ல அவங்க நிறுத்தினாங்க. இந்த மினசோட்டா ஆய்வு மூலமா சில ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்றதையும் அவங்க வந்து நிரூபிக்கிறாங்க. இரு குழந்தைகளுமே பதட்டத்துடன் உறங்குதல், நகம் கடித்தல் போன்ற பழக்கங்களை கொண்டிருந்தார்கள். அப்ப 2 குழந்தைக்குமே அப்படி இருந்திருக்கு. அப்ப இது வந்து கண்டிப்பா அது ஜெனடிக்கல். ஏன்னா 2 குழந்தை வெவ்வேறு சூழல்ல வளர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருகரு இரட்டையர். அப்ப 2மே அந்த குழந்தைக்கு இது இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி இருவருமே ஒற்றை தலைவலி, ரத்த உறவு, அதிக ரத்த அழுத்தம் உடையவர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒற்றை தலைவலி இருந்து. அதே மாதிரி வந்து ரத்தம் உறைவு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இப்ப ஒரு காயம் பட்டுச்சு அப்படின்னா உடனே உறையாது. அது டிலே ஆகுது. 2 பேத்துக்கும் ஒரே மாரி ஆகுது. அதிக ரத்த அழுத்தம் இருந்திருக்கு உங்களுக்கு. சோ இது 2மே இருக்கு. அதே மாதிரி இருவருமே தங்கள் செல்லப்பிராணிகளான நாய்க்கு வந்து ஜாய் என்ற பெயர் சூட்டியிருந்தார்கள். 2 குழந்தையுமே வந்து அந்த அவங்க வளர்க்கக்கூடிய நாய்க்கு என்னன்னா ஜாய் அப்படின்ற பெயரை 2 பேருமே வச்சிருக்காங்க. இருவருமே லிண்டா என்ற பெயருடைய பெண்களை திருமணம் செய்திருந்தாங்க. பாருங்க இருவருமே என்ன பண்றாங்க? இவங்க எல்லாம் ஒருகரு இரட்டையர். சோ லிண்டா என்ற பெயருடைய பெண்ணையே அவங்களும் திருமணம் செய்திருக்காங்க. இருவருமே விவாகரத்து பெற்றிருந்தாங்க. 2 பேரும் 2 லிண்டான்ற பெயருடைய பெண்ணை தான் திருமணம் செய்திருக்கிறாங்க. அவங்க தனியா. அப்புறம் இருவருக்குமே விவாகரத்து நடக்குது. பிறகு இருவருமே பெல்டி என்ற பெயருடைய பெண்களை மணமுடிந்தார்கள். அந்த 2 பேருமே பாருங்க மறுபடியும் அந்த நேம் வந்து பெண்ணுல கூட வந்து பெல்டி அப்படின்ற ஒரே நேம் இருக்கக்கூடிய பெண்ணை தான் அவங்க திருமணம் செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஜிம் லெவிஸ், ஜிம் ஸ்பிரிச்சர் இருவருமே தங்களுடைய முதல் ஆண் குழந்தைக்கு வந்து ஜேம்ஸ் ஆலன் என்று பெயர் சூட்டி இருக்காங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க? ஜிம் லெவிஸும் ஜிம் ஸ்பிரிச்சர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஒரு 2மே தங்களுடைய முதல் ஆண் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? ஜேம்ஸ் ஆலன் அப்படின்றது அவங்க பெயர் சூட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா இருவருமே வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த அதாவது விடுமுறை நாட்களில் வந்து புளோரிடா கடற்கரைக்கு செல்வதை விரும்பினார். இந்த புளோரிடா கடற்கரை என்பது அந்த கடற்கரைக்கு விடுமுறைன்னா அப்படின்னாவே அங்க போகணும் அப்படின்னா அப்ப இதெல்லாம் ஜெனட்டிக்கலாவே அவங்களுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அதெல்லாம். அதனாலதான் இவங்க எல்லாமே ஒரே மாதிரி செய்யறாங்க. இருவேருமே ஒரே பெயருடைய பீர் குடிப்பதையும் நேம் பீர்ல பார்த்தோன்னா நிறைய பிராண்டட் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றபடி பார்த்தோம்னா அந்த பீருடைய அந்த ஒரே பிராண்டட் தான் 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப 2 பேர் இருக்குன்னு அர்த்தம். ஒரே பேருடைய வெண் சுருட்டு அப்படின்றது இந்த புகைப்பதை விரும்பி இருக்கிறாங்க.
நம்ம சுருட்டுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து புகைப்பிடிக்கிறது சிகரெட்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அதுல வந்து வெண் சுருட்டு அப்படின்றது அந்த சிகரெட்டை தான் அவங்க விரும்பி 2 பேருமே சாப்பிடுறாங்க. அப்ப இதுதான் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 2 பேத்துக்கும் ஒரே மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு கரு இரட்டையர்கள் ஐடென்டிகல் ட்வின்ஸ். அதே மாரி மாறுபட்ட இரட்டையர்கள் நான் ஐடென்டிகல் ட்வின்ஸ். அது இருகரு இரட்டையர்களை விட பெரும்பாலும் உளவியல் சோதனைகள் ஒருமித்தவர்களாக காணப்படும். அப்ப ஒரு கரு இரட்டையர்கள், இருகரு இரட்டையர்களை கம்பேர் பண்ணும்போது மெயினாவே வந்து என்னன்னா, உளவியல் அடிப்படையில அவங்களுடைய சோதனைகள்ல ஒருமித்தவர்களாக சிமிலாரிட்டி இருந்தது. உதாரணத்துக்கு ஜிம்ஸ் இரட்டையர்கள் வந்து ஆளுமை, நுண்ணறிவு ஆகிய சோதனைகள் ஒரே மாதிரியான மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஆளுமை சோதனை நடத்தி பார்க்கும்போது, அதே மாதிரி நுண்ணறிவு சோதனை இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பார்க்கும்போதும் 2லயுமே அவங்க வந்து எப்படி இருந்திருக்காங்க? ஒரே மாதிரிக்கா இருந்திருக்காங்க. மேலும் ஒரே மாதிரியான கையெழுத்து உடையவர்களாகவும் திகழ்ந்துள்ளார்கள் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயினா, ஆ குழந்தைகளுடைய வளர்ச்சியில மரபு, சூழல் 2மே அதிக அளவு பங்கு பெற்றிருக்கிறது அப்படின்றத இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இவை 2மே தனித்தனியாக பிரித்து பார்ப்பது மிகவும் கடினமான ஒன்று. அப்ப தனித்தனி இல்ல குழந்தைகளோட வளர்ச்சியில அப்படின்னு. ஆனாலும் இந்த 2லும் எந்த ஒன்று குழந்தைகளை வளர்ச்சிசார் செயலில் அதிக அளவு ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதே கேள்வியாகும் அப்படின்றது சொல்றோம். எது ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா, அப்ப நல்ல சூழல் கிடைக்கும்போது அந்த குழந்தை நல்ல வளர்ச்சி பெறும். நல்ல சூழல் கிடைக்காத ஒரு குழந்தை வறுமையான வீட்ல இருக்குது, ஊட்டச்சத்து கிடைக்கல, சரியான கல்வி கிடைக்கல அப்படின்னா, அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து ஒரு வேற ஒரு எக்கனாமிக்கலா இருக்கக்கூடிய குழந்தைகள வளரக்கூடியதை விட அவங்களுக்கு ரொம்ப குறைவு தான் இருக்கும் அப்படின்றது தெரியுது. சோ பெரும்பாலும் நிகழ்வுகளில் வந்து உள்ளீடுகளை தீர்மானிப்பதில் மரபணு பங்கெடுத்தாலும், அதாவது நிகழ்வுகள்னா என்னென்ன இந்த குழந்தைக்கு எதிர்காலத்துல உள்ளம் சார்ந்த நிகழ்வுகள் இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது மரபு வெளி அது பங்கு அதிகமா இருக்கு. பட் வெளியீடுகளை அதாவது வந்து அப்ப அத வெளிப்படுத்துறதுல வந்து சூழல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதாவது உள்ளீடுகள தீர்மானிக்கிறதுல இன்புட்ட வந்து தீர்மானிக்கிறதுல ஜெனடிக் தான். ஏன்னா அந்த குழந்தை எப்படி என்ன ஏது ஹைட், வெயிட், கலர் எல்லாமே அந்த இன்புட் அதான் டிசைட் பண்ணுது. பட் அத வெளிப்படுத்துறதுக்கு முக்கிய காரணி யாரு? அப்படின்னா அவுட்புட்ட கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சூழல் அப்படின்றது. அதனால 2மே சேர்ந்து தான் செயல்பட முடியும் வளர்ச்சியில. மேற்கண்ட மேற்கண்ட ஆய்வு முடிவுகளில் இருந்து நான் புரிந்து கொண்டது என்னது அப்படின்னு பார்த்தா, நேச்சர் அண்ட் நர்ச்சர் என்ற கூட்டினை வந்து என்னது நேச்சர் அண்ட் நர்ச்சர் என்று அதாவது 2வது இயற்கை மற்றும் சூழல் 2மே அது முக்கியம் அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து மரபும் மற்றும் சூழலும் வந்து குழந்தையோட வளர்ச்சியில எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். சோ அடுத்த அமர்வுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாபிக் 2ல வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சியினுடைய பல்வேறு படிநிலைகள் அண்ட் பரிமாணங்கள் அப்படின்றத பத்தி அதாவது வந்து ஸ்டேஜஸ் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் தி டெவலப்மெண்ட் அப்படின்றது. அதுல வந்து ஒவ்வொரு குழந்தையும் என்னென்ன ஸ்டேஜஸ்ல வளர்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம ரொம்ப விரிவாகவே பச்சிளம் குழந்தை நியோனேட் ஸ்டேட்ன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்ததே இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட வந்து அது வந்து ரொம்ப ஒரு 2 வார காலம் தான். அது வரைக்கும் இருக்கக்கூடிய நியோனேட்டல் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் குழவி பருவம், முன்குழந்தை பருவம், பள்ளி பருவம், வளரினம் பருவம் இத பத்தி அவங்க ஒவ்வொரு இதுலயும் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவாகவே நம்ம வந்து விரிவாகவே பார்க்க போறோம் அடுத்த அமர்வுல. சோ அ அடுத்த அமர்வுல நம்ம இதை பற்றியான சிந்தனை பண்ணுவோம். சோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க சாட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்து தேர்வுக்கு பயனுள்ள தகவலா இருந்தா மட்டும் நீங்க வந்து இத அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு உங்களோட படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு இத வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.